கர்ப்பகால சிறுநீரக பிரச்சனைகள். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் கிட்னியில் நிறையா விதமான இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருக்கும் வரணுங்கிற அவசியம் இல்லை, சிலருக்கு வரலாம். யாருக்கு அந்த ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அவங்க பேரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஏதாவது பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏஜ் அதிகமாக இருக்கக்கூடிய ப்ரெக்னென்சியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு ஆர்டிஃபிஷியல் ப்ரெக்னென்சிஸ், நமக்கு அந்த இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அடுத்து வரக்கூடிய ப்ரெக்னென்சியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே சுகர் அல்லது ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிற பிரச்சனையில் இந்த மாதிரி கிட்னி இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். ஸோ நிறையா ஸ்டடீஸ் எப்படி இருக்குன்னா, அவங்க பேஷண்ட்டுக்கு அவங்களோட அப்பா அல்லது அவங்க அம்மா அவங்க பிறக்கிற டயத்தில் அவங்க பேரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கூட இந்த மாதிரி வர்றதுக்கு ரிஸ்க் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு காமனாக அது பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கு பயப்படக்கூடிய பிரச்சனை, அதாவது ப்ரெக்னென்சியில் வரக்கூடிய கிட்னி பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா ப்ரீ எக்லாம்சியா அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீ எக்லாம்சியா அப்படிங்கிறது நமக்கு 20th வீக் அதுக்கு மேலே, அதாவது ஒரு செகண்ட் ட்ரைமஸ்டருக்கு மேலே ப்ரெஷர் ஆரம்பத்தில் கூட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு கால் வீக்கம் இனிஷியலாக வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் யூரினில் ப்ரோட்டீன் லீக் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பேசிக் அறிகுறிகள். இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு அது ஃபாலோ அப்பில் பார்த்துக்கணும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா என்ன, ஏற்கனவே கிட்னி ப்ராப்ளம் ஏதாவது இருந்திருக்கலாம், அது ப்ரெக்னென்சியில் யதார்த்தமாக தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி தெரிகிறதுக்கு ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டாக வேறு. இதே ப்ரெக்னென்சி டைம்லேயே புதுசாக இந்த மாதிரி யூரின் ப்ரோட்டீன் லீக் ஆகிறது தான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அது வந்து எக்ஸாக்ட் ட்ரீட்மெண்ட்டுங்கிறதுக்கு வேறு. ஸோ இதுக்கு இந்த ப்ரீ எக்லாம்சியா, பிபி ப்ராப்ளம், இதுக்கு பேசிக்காக ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா பிபி கண்ட்ரோல் பண்ணுறது, இது ஒன்று தான் மெயின் ட்ரீட்மெண்ட். அது இல்லாமல் அடிஷ்னலாக நீங்கள் ஃபாலோ பார்க்கக்கூடிய கைனகாலஜிஸ்ட்டை எவ்ரி வீக் ஒன்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிறது பெட்டர். வீட்டில் ப்ராப்பராக பிபி செக் பண்ணிக்கணும். எப்போ பிபி வந்துட்டு ரொம்ப அதிகமாக ஷூட்டப் ஆகுங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ பிபி மேனேஜ்மெண்ட்டு தான் இதில் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது ஒரு ஃபேக்டர், இது பார்த்துக்க வேண்டியது இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே ப்ரெஷர் அல்லது கிட்னி ப்ராப்ளம் இருந்து ப்ரெக்னென்சி யதார்த்தமாக நம்ம கன்செப்ஷன் ஆகுது. ஸோ கிட்னி ப்ராப்ளம் இருக்கும்போது ப்ரெக்னென்சி கன்டினியூ பண்ணுறது அப்படிங்கிறது ரிஸ்க் ரொம்ப அதிகம். போத் அந்த ப்ரெக்னென்சிக்கும் ரிஸ்க் அதிகம், அவங்க அந்த விமன், அவங்க ஃபீமேல் அந்த பேஷண்ட்டுக்கும் வந்துட்டு அவங்களோட ஹெல்த், அதாவது கிட்னி ப்ராப்ளம் இன்னும் மோசமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அது அந்த டயத்தில் கண்டிப்பாக ஒரு நெஃப்ராலஜிஸ்ட்டை நீங்கள் பார்த்து கன்சல்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிறது பெட்டர். அவங்களோட அட்வைஸ் சொல்கிற மாதிரி கேட்டுக்கிறது பெட்டர். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே சில பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா, இப்போ லூப்பஸ், அதை சரவாங்கி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னாக்கா அவங்க பார்டரான இருந்திருக்கும். ப்ரெக்னென்சி டைமில் ஒரு ஃப்ளேரப் ஆகும். ஸோ அந்த டைமில் புதுசாக வந்துட்டு பாதிப்புகள் அதிகமாகும். ஸோ அது உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிபி அதிகமாகிறது, கால் வீக்கம், இந்த மாதிரி வரும்போது நீங்கள் கரெக்டான ஃபாலோ பார்த்து அசால்ட்டாக இருக்காமல் பார்த்துக்கணும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது முக்கியம். அடுத்து நமக்கு காமனாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்திங்கனாக்கா கிட்னி இன்ஃபெக்ஷன். ஸோ இப்போ அந்த கர்ப்பப்பை வந்துட்டு கிட்னிலேருந்து யூரின் வர பாதையை அழுத்தம் கொடுக்கறதுனால சிலருக்கு அந்த யூரின் ஒரு நீர்த்தடை வீக்கம், கிட்னி வீக்கம் ஏற்பட்டு கிட்னி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது கரெக்டான வகையில் நமக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அதுக்கு சிம்டம் பார்த்திங்கன்னா அல்லையில் வலி, ஃப்ளாங்க் பெயின் சொல்லுவோம். கிட்னி வந்துட்டு பின்னாடி அது சைடு லாயினில் இருக்கும். அது எந்த சைடு அழுத்தம் கொடுக்குதோ, எந்த சைடு இன்ஃபெக்ஷன் இருக்குதோ அங்கே வந்து வலி வரும், குளிர் காய்ச்சல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு நார்மலாக யூரின் இன்ஃபெக்ஷனுக்கு மற்றவங்களுக்கு ட்ரீட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் இல்லாமல் இது ப்ரெக்னென்சியில் யூரின் இன்ஃபெக்ஷன்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப வேகமாக ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் சம்டைம்ஸ் ப்ரெக்னென்சி, அதாவது டெலிவரியை ட்ரிகர் பண்ணிவிடும். ப்ரீட்டமாக பேபி பிறக்கிறதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது அந்த நேரத்தில் கவனமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது. ஸோ இதுதான் நமக்கு ப்ரெக்னென்சியில் வரக்கூடிய ரொம்ப காமன் கிட்னி பிரச்சனைகள். அது ரொம்ப முக்கியமானது. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த ப்ரீ எக்லாம்சியா, பிபி ப்ராப்ளம்ங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அது நம்ம கவனமாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்கும்.